தூக்கணும்பா, தூக்குனதே தெரியல, 1 கிலோமீட்டர் தூரம் அழகா எடுத்துட்டு போயிட்டோம். இன்னைக்கு ஒரு 10-15 அடி இருக்கிற கபர்ஸ்தானுக்கு வண்டியில வச்சிருக்கிறோம். ஏன்னா ஆளை பெஞ்சில பார்க்கும்போது முடிவு பண்ணிடுறது, ஆள் நல்ல மோட்டாவா இருக்கிற இவரை தூக்குனா நம்ம எலும்புலாம் தெரிஞ்சு போயிடும் சொல்லி வண்டிக்கு சொல்லிடுறது. நம்ம நிலைப்பாடை யோசிச்சு பாருங்க. நாம மௌத்தா போயிட்டா நம்மளை தூக்கிட்டு போகக்கூடிய காலங்கள் நம்ம உடல் இலகுவாக இருக்குன்னா நம்ம அமல்கள் தொடர்ந்து இருக்கணும். வரபுது ரப்பத்த ஹத்தா ஏத்தியத்தை என்ற ஆயத்துக்கு ஒவ்வொருவருக்கும் மரணம் வருகின்ற வரைக்கும் அவர் தொடர்ந்து அமல் செய்யணுன்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல பேசுறோம், குல்லு யஅமுரு அலா ஷாக்கிலத்திஹி. அதாவது ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு விருப்பப்படிதான் வாழ்றான், அவனுக்கு விருப்பப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். நீங்க ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க. யாரையுமே நம்ம ஒரே மாதிரி சொல்ல முடியாது. இந்த மஹல்லால இப்ப தொழில் வந்துக்கிற நாம எல்லாரும் ஒரே கேரக்டரா கிடையாது, ஆளுக்கு ஒரு கேரக்டர்ல இருக்கிறோம். அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒவ்வொரு துறையில ஒவ்வொரு குணத்துல இருக்கிறீங்க. நீங்க எல்லாருமே ஒரே நிலைக்கும் என்னை மட்டும் வணங்கணும்னா தொடர்ந்து என்னை வணங்கக்கூடிய அவங்களை விட்டுறாதீங்கன்ற அல்லாஹ். அது ரமலான்ல மட்டும் கடைபிடிச்சிட்டு ரமலான்ல தூக்கி ஓரமா கடாசிட்டு நம்ம அல்லாஹ் மறந்தோம்னு சொன்னா மறுமை நாள்ல பெரிய கஷ்டம். நாங்க நபிகள் நாயகம் முஸ்லிம் ஷரீஃப் கிதாப்ல வரக்கூடிய செய்தி, அல்லாஹ் கேட்பான், மனிதர்களே ஆக சிறந்தவர்கள் யார் என்று கேட்டார், யார் அமலை தொடர்ந்து செய்கிறார்களோ அந்த அமலை ஒரு நாளும் விடாமல். ஒருத்தர் ஃபஜர் தொழுகிறார், அதை தொடர்ந்து தொழுவிட்டமே, அது ஏன் ரமலான்ல மட்டும் ஃபஜர்ல முதல் சஃப்ல? ஒருத்தர் ரமலான்ல 5 வேளை தொழுகிறார், அது தொடர்ந்து தொழுவிட்டமே, அது எதுக்கு ரமலான்ல மட்டும் ஒரு 5 வேளை? அல்லாஹ் தான் சொல்றான், அமல்களில் சிறந்த அமல், மனிதர்களில் சிறந்த மனிதர் யார் என்றால் செய்யக்கூடிய அமல அது கொஞ்சமா இருந்தாலும் பரவாயில்ல. அல்லாஹ் இப்படிதான் நிபந்தனை போறான், கொஞ்சமா இருந்தாலும் பரவாயில்ல, அதை தொடர்ந்து செய்கின்றான். பள்ளிவாசலுக்கு 5 வேளை வர்றது மட்டும் வளமையா வச்சுங்க, அந்த வளமையை தொடர்ந்து செய்கின்றான். இல்லைன்னா அல்லாஹு தஆலா நம்ம அமல்களை பார்த்து சொல்கிறான், இந்த அமல்கள் எல்லாம் முகஸ்துதி, இதெல்லாம் இஹ்லாஸ் அடிப்படையில் செய்தது கிடையாது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுவார்கள், 30 நாள் நோன்பு வச்சவங்களுக்கு சந்தோஷம் இன்னைக்கு கிடைக்கும், ஈதுல் ஃபித்ர்ல அந்த ஈதுகா திடல்ல கிடைக்கும். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சந்தோஷம் வேணும்னா நீங்க இந்த ரமலான் மட்டும் பாருங்க. இல்ல எனக்கு ஒவ்வொரு நாளும் ஈதாக இருக்கணும், ஒவ்வொரு நாளும் மன மகிழ்ச்சியோட வாழணும். நான் சொல்ல வர வார்த்தை உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஈதுல் ஃபித்ர்ல அன்னைக்கு சந்தோஷத்தை எல்லாரும் உணர்ந்திருக்கிறோமா இல்லையா? சந்தோஷம் பேசி இருக்கிறோம், என்னைக்காவது உணர்ந்து இருக்கிறோமா? அந்த உணர்வு தான் அல்லாஹ் தஆலா நம்ம வச்ச நோம்புக்கு தர்ற அன்பளிப்பு. இமாம் ஹசன் பஸ்ரி சொல்லுகிறார்கள், அந்த அன்பளிப்பு உனக்கு வாழ்நாள் முழுக்க வேணும்னா நீ அல்லாஹ்வை தொடர்ந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கின்றார், நீ அல்லாஹ்வை மறந்துடாத அப்படின்றான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், அமல் செய்யக்கூடிய நசீபும், அதே நேரத்தில் அந்த அமலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நசீபும் வேற வேற டிபார்ட்மெண்ட்ன்றான். ஒருத்தர் தொழில் போட்டாருன்னா இப்ப அமல் செஞ்சுட்டாருன்னு அல்லாஹ் சொல்றான்,